வங்கியில் பணிபுரிஞ்சு ரிசைன் பண்ணி போட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்தேன். நான் ஒரு ஆசிரியர் மாணவர்ன்ற மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஏன்னா எல்லா இடம் இருக்கிற பிரச்சனை வந்து தங்களுக்குரிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தங்களுக்குரிய சந்தைப்படுத்தல்களை டெக்னாலஜியை பாவிச்சு செய்கிறக்கு ஆட்கள் இல்லைன்றது. எங்கள்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் புக் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஒன்று இன்னொன்று, இந்த ஸ்டூடியோவில் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டும் ஷூட் பண்ண முடியும். சாஹோ கிரியேஷன்ஸ் சொல்லப்படாத கதைகளை சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம். இதைத்தான் பார்க்க போகிறோம். சரியாக கேமராவை பார்ப்பீங்க. என்ன சொன்னவர் இப்போ இதில் இங்கே தான் வந்து பெரிய அரசியல்வாதியிலேருந்து எல்லாரும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறவை. இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம் சகோ கிரியேஷன். இப்போ என்னென்னா இங்கே என்னது பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து வீட்டை இருந்து கொண்டே எப்படி வந்து வேலை செய்யலாம், ஒரு யூடியூபர் ஆகலாம், ஒரு வந்து வீடியோவை க்ரியேட் பண்ணலாம், அப்படியான கோர்ஸ் எல்லாம் வந்து இங்கே படிப்பிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் செய்யணும், உங்களோட கம்பெனிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை, உங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ வசதி தேவை என்றாலும் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி வசதியோட வேண்ட அகாடமி இருக்குண்டு. அதுக்கு தீர்வாகத்தான் இங்கே வந்து ட்ரைனிங்கு தெரியணும். நீங்கள் படித்து முடிச்சோன்னே ட்ரைனிங்கு தெரியணும். அது மட்டும் இல்லை, ட்ரைனிங் முடிஞ்சோன்னே வேலை வாய்ப்பும் வந்து இவையிலே வந்து நிறைய என்ஜிஓஸ்கிட்ட உங்களை அனுப்பி வைப்பினோம். அப்படியான இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். எங்கே இருக்குன்னா, இது வேம்படி சந்திக்கு அருகில் இருக்குது. சகோ கிரியேஷன் ஃபவுண்டர் அண்ணா, அதாவது விதுசன் அண்ணாவை எனக்கு நீண்ட காலமாக தெரியும். எப்படி வேண்ட சகோ கிரியேஷன் இயங்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, அங்கே பாருங்க வேம்படி ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் சென்ட்ரல் காலேஜ் இருக்குது. இந்த வேம்படி ஜங்ஷனில் இருந்து இப்படியே வந்து பார்த்தோம்னா எல்ஐசி பில்டிங் இருக்குது. எல்ஐசி பில்டிங்கில் முதலாவது மாடியில் இருக்கிறது தான் சகோ கிரியேஷன். இப்போ வந்து நாங்கள் சகோ கிரியேஷனில் அகாடமிக்கு போக போகிறோம். இங்கே தான் வந்து நிறைய கிளாஸ் எல்லாம் கொடுக்கணும். அதாவது வேலை வாய்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏஐ பற்றி லேர்ன் பண்ணணும், ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் தொடங்கணும் என்றாலும் இங்கே வரலாம். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இதுக்கு இந்த அகாடமி வந்து. இது பாருங்க, இப்போ ஒரு அண்ணா வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அண்ணா யாருன்னு கேட்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க இங்கே? நாங்கள் வந்து சகோ கிரியேட்டிவ் அகாடமிக்கு வந்து ஒரு இன்சார்ஜாக இருக்கிறீங்க. அப்போ என்ன கிளாஸில் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் காஷ்மிகன். நான் சகோ கிரியேஷனில் வேலை செய்கிறேன். சகோ சகோ கிரியேட்டிவ் அகாடமி இதுக்கான ஸ்பேஸுக்குள்ளே நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், மற்றது கிராஃபிக் டிசைன், விஜேஆர்ஜி ட்ரைனிங், ட்ரோன் ஃப்ளையிங் முக்கியமானது ஒரு விஷயம் இருக்குது. அதோடு சேர்த்து ஒண்டர்பிரினர்ஸுக்கான ஒரு கோர்ஸும் இருக்குது. அதாவது வந்து ஒரு 12 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு கோர்ஸ். அதில் வந்து ஒண்டர்பிரினர்ஸ், சுய தொழில் முயற்சியாளர்கள் வந்து அதில் பங்கு பெற்றி அதில் வந்து அவை தங்களுக்கான முழு ஒரு விவரங்களையும் அதில் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அவன் ப்ரொடக்டை வந்து எப்படி படம் எடுத்து அதை எடிட் பண்ணி அவன் சோஷியல் மீடியாவில் போட்டு தங்களோட கஸ்டமர்ஸுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறது கொண்டு அந்த ஒண்டர்பிரினர்ஸுக்கான அந்த கோர்ஸுக்குள்ளே வரும். மற்றது வீடியோ எடிட்டிங் இருக்குது. வீடியோ எடிட்டிங்லேயும் வந்து நாங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு பாவிக்கக்கூடிய முக்கியமான எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதை விட இப்போ இங்கே இருக்கிறாக்கள் வந்து கொஞ்சம் ஸ்கில்டான ஆக்கள், அதாவது ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் வந்து படிப்பிக்க போகிற எல்லாருமே வந்து ஸ்கில்டான ஆக்கள். அதில் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நாங்கள் முக்கியமாக பாவிக்கிறது வந்து ப்ரீமியர் ப்ரோ பாவிக்கிறோம், டாவின்சி ரிசால்வ் பாவிக்கிறோம், ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது. அதோட கேப்கட்டும் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா கூடுதலான நாட்கள் வந்து சுயமாக வந்து தங்களுக்குரிய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணுமென்ற விருப்பம் கொடுக்குறார்கள் தான் கூடுதலான நாட்கள் இருக்கிறோம். அதுலேயும் எங்கே அதை படிக்கணும், அதை எப்படி எங்கேருந்து தொடங்குறது, எப்படி முடிக்கிறது, அதை படிச்சுட்டு என்ன செய்கிறதுன்ற நிறைய கேள்விகள் இருக்க வைக்கி. அதால் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் எப்படி அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஸ்ட்ரகிள் பண்ணினோமோ அந்தந்த விஷயங்களை நாங்கள் சீரமைச்சிட்டு இப்போ அந்த விஷயங்களை அவைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்படின்னா அவள் எங்கெங்கே பிரச்சனை வரும், எங்கெங்கே தடக்கு வேணும், அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ன்றதை வந்து நாங்கள் ஒரு ஆசிரியர் மாணவர்ன்ற மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறையானது. இது வந்து ஃப்ரீயாக வந்திருந்து ஆறுதலாக அவங்க இடத்துல இருந்து படிக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் அதுக்கேற்றமான முறையில் வந்து அந்த கோர்ஸுகளை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். இப்போ அவைக்கேற்ற மாதிரியான டைமில் வந்து இங்கே படித்து கொள்ளலாம். அல்லது அவைக்கு தேவையான நேரத்தில் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று செய்து பார்க்க போயிடும்னு சொன்னால் அவைக்கு ஃப்ரீ இருக்குமென்னு சொன்னால் இங்கே வந்து பதிஞ்சிட்டு
அவைக்கின்ற நாங்கள் அலோகேட் பண்ணின அந்த பிசியில் இருந்து செய்து பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். மற்றது வந்து இப்போ எல்லாரும் கூட நான் கேட்ட உடனே கேட்பினா சர்டிஃபிகேட் இருக்கும் உண்டு. ஆனால் நான் அதுக்கு சொல்வேன் பதில் அதை வச்சு ஒன்றுமே செய்யலாம் நிறைய கிடக்கு. அப்போ உண்மையாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை என்ன ஃபீல்டுலேயும். மற்றது இன்னொரு டவுட் பெறும் மக்களுக்கு, இப்போ நாங்கள் செய்துட்டு இனி எங்கே வேலைக்கு போகிறது? இப்போ படித்து நிறைய படித்து எல்லாரும் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்ன்னு வச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு என்ன உங்களோட தீர்வுகள் வச்சுருக்கிறீங்க? ஓகே, எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் சகோ கிரியேஷன் இருக்குதானே, அதில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்றதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் பேர் வேலைக்கு எடுக்கிறோம். அவை வேலை தெரியுமென்று வரையினோம். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிறகு அவைக்கு அந்த ஸ்கில் கொஞ்சம் காணாமல் இருக்குது. அப்போ அவை இந்த வேலை செய்யக்குள்ளே வந்து கஷ்டப்படினோம். இப்போ ஒரு நாங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய ப்ரொஜெக்டை கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்படினோம். அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டை எப்படி செய்கிறது, அப்போ இன்னொரு ஆள் வந்து அதுக்கு மினக்கிட வேண்டி இருக்குது. அவைக்கு அதை சொல்லி கொடுத்து இது இப்படித்தான் செய்யணும், இந்த சாஃப்ட்வேர் இப்படித்தான் பாவிக்கிறது, அதன்றைக்குள்ளே எங்களுக்கு டைம் கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி. ஒரு டீம் ஒர்க்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். வந்து தங்கட பாட்டுக்கு ஒரு குப்பையை மாதிரி செய்து போட்டு இதண்டா இப்போ நீங்கள் செய்த கலர் கிரியேட் பண்ண இன்னொரு ஆள் வேலை செய்கிற மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கட்டமாக வந்து இப்போ எங்களோட வேலைக்கு எப்படி ஒரு ஆள் தேவையோ அப்படி நாங்கள் ரெடி பண்ணி விடுவோம். இப்போ அதை முடிச்சுட்டு போயக்குள்ள வந்து ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட்டை படிச்சன்ற மாதிரி இருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்டிருந்தீங்க, சர்டிஃபிகேட்டும் இருக்குது. நாங்கள் முடியக்குள்ள வந்து என்ற ஒரு முடிச்சன்ற திருப்தி இருக்கணும் தானே. இப்போ அதுக்காக நாங்கள் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். நீங்கள் அதை வச்சு அதை இன்னொரு இடத்துல அவையாக காட்டி வேலை இன்னொன்று பெற்றுக்கொள்ள போயிடணும்னு சொன்னால் அதையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட நாங்கள் இங்கேயே எங்களுக்கே வேலைக்கு ஆட்கள் தேவையாக இருக்குது. அதில் வந்து சரியான முறையாகவே அது எல்லாத்தையும் கட்டி தேர்ந்து அது வெறுவினமாக இருந்தால் எங்களோட சகோ கிரியேஷனுக்குள்ளேயே நாங்கள் நினைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நான் கூட யோசிச்சு நான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆள் தேவை. என்ன செய்யறது? ஆக்களை பிடிச்சி அவங்க வந்து பொடியல்ல நிற்க மாட்டாங்க. இஷ்யூகள் இருக்கு இதுக்குள்ள எப்படின்னா இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் ஆனாங்களா, அதுக்குள்ள தனித்துவமாக விருப்பம் இருக்கிறாங்களா, இதுக்கு வர போயினேன். அப்போ எப்படி அவை துறையை தெரிவு செய்யணும்ன்றேக்குள்ள நீண்ட காலத்துக்கு பயணிக்கிற நோக்கோட தான் இதுக்குள்ள வரவேணும். அப்போ தாராளமாக நீங்களும் இதுக்குள்ள இருந்த ஆக்களை உங்களுக்கு தேவையான ஆக்களை நீங்கள் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அதுதான் இப்போ நானே யோசிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் எல்லாம் சும்மா ஒரு கூகுளில் தேடி தான் லேர்ன் பண்ணியிருப்போம். இதில் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னா ஒரு ஃப்ளோவாக செய்கிறேன்னா ஒரு மெத்தட் ஒன்று வச்சுருப்பீங்க. அதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு பார்ப்போம். டைமுகள் என்ன மாதிரி கிளாஸில் தொடங்கும்? இப்போ கூடுதலான ஆக்கள் வந்து வேலை செய்கிறார்கள் கேட்டிருக்கணும், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, ப்ரைவேட்டில் டீச்சர்ஸ் கேட்டிருக்கணும், இப்போ ஸ்கூல் லீவர்ஸ் கேட்டிருக்கணும், அப்படி நிறைய பலதரப்பட்ட ஆக்கள் கேட்டிருக்கணும். நாங்கள் முக்கியமாக என்ன செய்யணும்னா அவைக்கு பொருத்தமான நேரங்கள் இருக்கும் தானே, அவைக்கு ஃப்ரீயான டைமுகளில் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நடந்து கொண்டு இருக்கோம் கிளாஸ். நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிட்டோம். வகுப்புலாம் தொடங்கி ஆட்கள் எல்லாம் வந்தது. இப்போ வார சனி ஞாயிறும் இருக்கு. நைட் கிளாஸ் அப்படியும் இருக்கும். இப்போ ஈவினிங் மாதிரி 6 மணிக்கு அப்படிலாம் இருக்குது. நாங்கள் படிக்கிறாங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கும் தயாராக இருக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. என்ன சில பேர் வந்து வேலை செய்வோம், வேலை முடிகிறார்கள். சாட்டர்டே சண்டே சில வேலை ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லாட்டி அப்படி கேட்க வந்து நான் இதுக்கு நாங்கள் இப்போ நேரத்திலையும் வயதிலையும் எந்த வரமுறையும் வைக்கல. இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் வந்து என்னென்னா எல்லாரும் அதில் விருப்பமாக இருக்கிறாக்களுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும். அதில் அவை ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு அவை இன்னொரு ஆக்களை இணைக்க போயினோம்ன்றீங்களா அவை கேட்ட டைமுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாற்றது. இப்போ நிறைய பேர் என்ன பிரச்சனைனா லேர்ன் பண்ணிக்க ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ அவையில் வந்து பார்த்தா பேச வேணுமோ, அப்போ அதுக்கு என்ன தீர்வு? அப்படி ஒரு தடவை நான் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் படிக்க நான் ஓனா சும்மா ட்ரையலோ எரர் மெத்தடில் தான் செய்வேன். இப்போ அப்ளை பண்ணி பார்க்குறோம், அப்ளை வைக்கிறோம். அப்போ சார் வந்து பார்க்க சடஞ்சு ஒன்று இருக்கிறது. அதுக்கு பிறகு சும்மா கூகுளில் தேடி தண்டது இல்லை சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். சில வேலை பேர் பார்க்க வரையும் நம்ம என்ன அப்படி ஒரு நாங்கள் சூழ்நிலை இதுக்குள்ள உருவாக்குற மாதிரி இல்லை இருந்தால் அவன் வந்து எங்களோட இணைஞ்சு அதை என்னென்றாலும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் தயக்கப்படக்கூடாது. அவை ஏன்னா இதில் பழகுறாக்கள் வந்து நிறைய பிரச்சனை வரும், சின்ன சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு வந்து பெரிய விஷயத்துக்கு ஒரு தாக்கமாக இருக்கும். அப்போ என்ன ஆரம்பத்திலே அவங்க சின்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா கேட்கலாம். நாங்கள் எந்த தயக்கம் இல்லாமல் அவைக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறது தயாராக இருக்கிறோம். அப்போ அதால் வந்து அவைக்கு இங்கே இருக்கிற ஆக்களும் சேர்ந்து எல்லாரும் படிக்கக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக படித்து கொண்டு போக முடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து இப்போ ஒரு ஆள் வந்து முதல் ஜாயின் பண்ணிக்க அவர்கிட்ட வீட்டை வந்து இப்படி பெர்ஃபார்மன்ஸான இதுகள் இருக்காது. கம்ப்யூட்டரோ மேக்புக்கோ இருக்காது, மேக்கோ இருக்காது. அப்போ இங்கே வந்து அதான் நீங்கள் முதல் சொன்னீங்களாங்க என்ன ட்ரைனிங் இருக்கும் டைம் ப்ராக்டிக்கல்னு சொன்னால் அவன் வந்து பழகி கொள்ளலாம். அதை விட இப்போ மேக்கோஎஸ்ன்றது வந்து கனவேற புதுசாக இருக்கும். இல்லை விண்டோஸில் பழக்கப்பட்டார்கள் தான் இருக்குது.
இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதையும் அவைக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அவைக்கு விளங்கக்கூடிய மாதிரி. ஏன்னா இதில் வந்து விண்டோஸில் வலப்பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக இங்கே இடப்பக்கம் இருக்குது. அப்போ புதுசாக கஷ்டப்படுகிறோம் ஆரம்பத்தில். டபுள் கிளிக் என்ன பண்ணலாமா, அதை விடுவோமா? இது டிஃபால்ட்டாக ஒரு டச் பேடில் நாங்கள் ஒரு கிளிக் தான் பண்ணுவோம் மேக்புக்கில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்குரியதா இல்லை. இப்போ நாங்கள் டபுள் டேப் இல்லை, டிஃபால்ட்டாக இல்லை, ஓகே ஓகே சின்ன ஒரு ப்ரெஸ் தான். அதெல்லாம் இது மேக்ஓஎஸ் அப்படியே கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரி இருக்கும், டபுள் கிளிக் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸில் தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிட்டுன்னு சொல்லிக்கலாம், அப்படி ஈஸியாக இருக்கும். இப்போ நானும் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் இதுதான் பாவிக்கிறேன் மேக்புக் பாவிக்கிறேன். எனக்கு டாவின்சி வந்து இதில் எடிட் பண்ண வழி கிடையாது, விண்டோஸில் எடிட் பண்ணிக்க கொஞ்சம் லோட் நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் காணாது. ஆனால் M1 M2 அனுப்ப வச்சுக்கேன், அதுக்கே நல்ல தான் இருக்கு 4K வீடியோ கூடி. இதில் நாங்கள் வச்சுக்கிறது M4 வச்சுக்கிறோம், 24 ரேமோட, 8 GB தான். ஓகே சரி. அப்போ இது வேறு என்ன? அப்போ இதில் வந்து நீங்கள் மேக் இதுதானே வேண்டாம், மேக் மினி இருக்குது, M4 சிப்போட. இதில் 24 GB ரேம் இருக்குது. எல்லாமே மேக் மினி தான் வச்சுருக்கீங்க? எல்லாமே 10மே மேக் மினி தான். மற்ற என்ன இதில் வந்து வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க, சாரி வாக்கி டாக்கி மாதிரி ஒன்று வச்சு. வாக்கி டாக்கி தான் அது. இது என்ன பர்பஸுக்காண்டி? இது வந்து ஸ்டூடியோவில் கொஞ்சம் பேர் நிற்பி, நம்ம ஸ்டூடியோவில் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும், அங்கே ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சம் பேர் நிற்பி. நம்ம இதில் எங்கள்கிட்ட ஒரு 4 வாக்கி டாக்கி இருக்குது. அப்போ நாங்கள் இன்டர்காம் மாதிரி பாவிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட லேண்ட்லைன் ஒன்றும் இல்லாதபடியே எங்கள்கிட்ட வாக்கி டாக்கியை நாங்கள் ஷூட்டுகளுக்கு வெளியில் பாவிக்கிறாங்க, அதை இப்போ இதில் பாவிக்கிறோம். ஓகே. அப்போ இதெல்லாம் ஏசி போட்டு வடிவாக மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கணும், அவ்வளோ. இனி வேறு சொல்ல போகிறீங்களோ? புதுசாக ஃபீஸ் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து 45,000 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அதை விட கண்டென்ட் க்ரியேஷன் கோர்ஸுக்கு மட்டும் 50,000 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அதை விட ஒண்டர்பிரினர்ஸுக்கான கோர்ஸ் இருக்குது, அது 12 மணித்தியாலம். அதுக்கு வந்து 2 நாளுக்கு 12 மணித்தியாலத்துக்கும் 15,000 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அதில் என்ன சொல்லி தருவீங்க ஒண்டர்பிரினர்ஸுக்கு வந்து அவைக்கு எப்படி சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சோஷியல் மீடியாவிலேருந்து காசு சம்பாதிக்கிறது, மற்றது இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ எடிட்டிங் தேவை இருக்கலாம், எடிட்டிங் செய்வினம், சில வேளையில் தம்ப்நெயில் செய்ய வேண்டிய தேவை இருக்கும், ஃப்ளையர் செய்ய வேண்டியிருக்கும், போஸ்டர்ஸ். அவை இப்போ அவசரமாக தங்களுக்கு ஒரு அட்டெண்ட் செய்யணும், ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுக்க போயிடுமா சொன்னால் இன்னொரு ஆளை தேடிக்கொண்டு இருக்காமல் அவையே டக்கண்டு கேன்வாவிலையோ ஃபோட்டோஷாப்லேயோ ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அது அதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க, அதெல்லாம் அதுக்குள்ளே வேறு. சரி. அப்போ நாங்கள் இனி அடுத்த ஆளை சந்திப்போம், அங்கால போவோம், ஸ்டூடியோவுக்கு போவோம். ஓகே. இப்போ நாங்கள் இந்த அகாடமிலேருந்து வெளியால் வரோம், வந்துட்டு இப்போ என்னென்னா இங்கால பாருங்க என்ன இருக்குன்னா ஸ்டூடியோ இருக்குது, ஸ்டூடியோ டூர் பார்க்க போகிறோம். இப்படி வருவோமே, இங்கே பாருங்க, ஒரு ஸ்டூடியோவுக்கு 2ஆம் தரம் பாரன், இந்த ஸ்டூடியோவுக்கு முதல் தரம். கனடாவில் ஒருக்கா போயிருந்தேன் நான், அது வீடியோவும் போட்டிருந்தேன், சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை விட இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது. அப்போ இங்கேருந்து நான் நினைக்கிறேன் பார்த்து கொண்டு கதைக்கலாம் போல எனக்கு. அண்ணா இதை பற்றி விளங்கப்படுத்துக்கோ. இங்கே ப்ராம்ப்டர் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோவில் வந்து உங்களோட டயலாக்கை பேச போகிறீங்க, ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி ஐ கண்டாக்ட் பண்ணலாம் ஆடியன்ஸோட. ஸோ கேமரா லென்ஸை பார்க்குற மாதிரி நேராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்படி ப்ராம்ப்டர் வந்து இதில் ப்ளே ஆகி கொண்டிருக்கும். இப்போ இது வந்து இது கேமரா இருக்குண்ணா பின்னால். இது கேமரா ரெக்கார்டிங் போய் கொண்டிருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. கேமரா பின்னுக்கு நாங்கள் ரெக்கார்டை போட்டோம்னா நீங்கள் முன்னுக்கு இதைத்தான் பார்க்க போகிறோம், ப்ராம்ப்டர் தான் பார்ப்போம், சரியாக கேமராவை பார்ப்பீங்க. அதில் என்ன பாசிட்டிவ்னா உங்களுக்கு பார்க்குற பார்வையாளரோட உங்களுக்கு ஐ கண்டாக்ட் வரும் ஒன்று. ரெண்டாவது நீங்கள் பிளவிடாமல் நீங்கள் பேச நினைக்கிறது இங்கே வாட்சி கொண்டு போகலாம். நாங்கள் வந்து வீடியோ எடுக்க எத்தனை தரம் ரீடேக் பண்ணுறது ஒரு எனக்கு வந்து அந்த சொல்லணும், தொடர்ந்து லைனாக கதைக்க மாட்டேன். அப்போ அதே வந்து திருப்பி கதைக்கிறேன். நான் யோசிக்கிறேன் என்னென்று இதுன்ட்டு. ஆனால் அந்த சில இதெல்லாம் இந்த ஐபேடில் இதில் போட்டு டிவியில் பார்த்துவாங்க. ஆனால் இது இன்னும் நல்லா இருக்குன்னு. இது இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம் இல்லை, இது இங்கே மட்டும்தான் இருக்குது, நீங்கள் பாவிக்கலாம். இப்படி ஸ்டூடியோவும் இல்லை யாழ்ப்பாணத்தில், வசதிகளோட இல்லை. மற்றது என்னென்ன இருக்குது உங்கள்கிட்ட? எங்கள் லைட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. லைட்ஸ் எங்களுக்கு தாராளமாக இருக்குது. மற்ற சவுண்ட் சிஸ்டம் ரெக்கார்டிங் உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணுறேன்னா பாட்காஸ்ட்டுக்குரிய சிஸ்டங்கள், ஸ்டாண்டுகள் எல்லாமே இருக்குது இங்கே. எங்களுக்கு இங்கே டிஜிட்டல் சவுண்டை நீங்கள் எப்படி நாங்கள் குவாலிட்டியோடு நாங்கள் ரொட்டுண்ட சவுண்டோ அதுண்ட மைக் சிஸ்டத்தோட இது எல்லாமே நீங்கள் இங்கே பாவிக்கலாம். ஸோ இதுக்குரிய பாட்காஸ்ட்டுக்குரிய ஸ்டாண்டும் இருக்குது,
மற்ற அண்ணா சொன்னவர் இப்போ இதில் இங்கே தான் வந்து பெரிய அரசியல்வாதியிலேருந்து எல்லாரும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறவை ஸ்டுடியோடாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸும் வந்து இங்கே தான் ரெக்கார்ட் பண்ணினோம் விளம்பரங்கள் அதெல்லாம். இப்போ வேறு என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குது? நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டுடியோவை தேவைக்கு டைமை நீங்கள் இதுக்கு அலோகேட் பண்ணி புக் பண்ணி கொள்ளலாம் எங்களுக்கு. மற்றது உங்களுக்கு கேமரா வந்து எங்களுக்கு தாராளமாக 3 கேமரா போடணும், 3 கேமரா போடணும், 2 கேமரா போடணும், அது உங்களோட பொறுப்பு. கேட்குற கேமரா எங்கிட்ட இருக்குது. ஸோ லென்ஸுகள், லைட் சிஸ்டம்ஸ், உங்களுக்கு சவுண்டும் தரமான குவாலிட்டி இருக்குது. நீங்கள் டிஸ்பிளே பார்க்கலாம். கேமராண்ட டிஸ்பிளே என்ன ஷூட் பண்ணும்போது நீங்கள் டிஸ்பிளேக்கு நாங்கள் மானிட்டர்லாம் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் தேவையான மாதிரி செய்யலாம். நீங்கள் டிஸ்பிளே பார்க்கலாம். அதுக்கு எங்கள்கிட்ட கேபிள் கனெக்ஷனோட எங்கள்கிட்ட இருக்குது எல்லாம் செட்டப்பாக. நீங்கள் இந்த HDMI நாங்கள் HDMI பார்த்து கொண்டு இருக்கலாம். இங்கேருந்து என்ன மாதிரி ஒரு குறிப்பாக தான் இருக்குது. இல்லை நான் வந்த உடனே எனக்கு விளங்கிட்டு இது கிடக்கண்டு விளங்கினது. ஆனால் வந்து இந்த கேமரா பின்னால் இருக்கிறது தெரியல. நல்ல ஒரு இது என்ன நீங்கள் அது என்னென்ன தெரியாமல் விடுது. அதில் இல்லை அது மிரர் வச்சு அதை கேமரா வந்து இந்த மிரருக்கு பின்னுக்கு இது பிளாக் மிரர். இந்த பிளாக் மிரருக்கு பின்னுக்கு தான் கேமரா இருக்குது. சரி சரி சரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இதில் பாருங்க டிஸ்பிளேயில் வந்து நான் இப்போ எங்கள் இதில் இருந்தால் அதில் இருங்க. நீங்கள் இதில் இருந்தால் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி தாராளமாக. அப்போ தேவையான லைட்ஸ் அப்போ வந்து போட்டுக்கொள்ளலாம். ஒருக்க போடுவீங்களே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் அந்த ஒரு நல்ல ஒரு எல்லோ இது அடிக்குமே. எல்லோ ஓமாக இருக்கும். பட் இந்த பின்னுக்கு தலைக்கெல்லாம் ஒரு லைட் அடிப்பாங்களா? அதெல்லாம் இருக்கு. நாங்கள் லைட் செட் பண்ணுறோம். நாங்கள் அதுக்கு ஓம் வச்சிருக்கு. நாங்கள் நிறைய ப்ரொஃபஷனலாக வீடியோ நிறைய எடுத்துருக்கிறீங்க பார்த்து. நான் பேக் லைட்ஸ் எல்லாம் நாங்கள் செட் பண்ணலாம். எங்கள்கிட்ட இதுலேயும் லைட்ஸ் தாராளமாக இருக்குது. கலர் லைட்ஸ் நாங்கள் சில நேரம் எங்களோட மூடை பொறுத்து நாங்கள் கலர் லைட்ஸ் பாவிக்கிறது. ஒரே நேரத்தில் 3 கேமராவில், அதாவது ஒரு ஆள் சிங்கிள் ஆள் எடுப்பினோம், இங்கே ஆள் எடுப்பினோம், டபுளாகவும் எடுத்துக்கொண்டிருப்பினோம். அப்படித்தான் எடுத்து அதை கட் பண்ணி வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி வேலையை செய்து தருவினோம். இதோட பேமெண்ட் இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் இப்போ யாரை கேட்க போகிறோம்டா இவன் ஓனரை கேட்க போகிறோம், விதுஷன் அண்ணாவை கேட்க போகிறோம். அப்புறம் விதுஷன் தான் இந்த கலர் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக அப்படியே வச்சுருக்கிறீங்க. க்ரீன் ஸ்க்ரீன் கட் பண்ணுறேன். எங்களுக்கு அது ஈஸி. ஸோ லைட்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி நிறைய லைட்ஸ். சரி, இதை பற்றி வேறு எதுவும் சொல்லணுமா நீங்கள்? இதில் சொல்கிறதுக்குன்னா இப்போ இது வந்து நீங்கள் நிறைய யூசேஜ் நீங்கள் இந்த ஸ்டுடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்ஸு தாராளமாக குவாலிட்டியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை ஷூட் பண்ணுறதா இருக்கலாம். மற்றது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து நாங்கள் 100% சொல்லுவோம். ஒரு சவுண்டை நீங்கள் எவ்வளோ தூரம் பாவிக்கலுமோ அவ்வளோக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்கிட்ட இருக்குது. சவுண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை செய்து கூட எடிட் பண்ணியும் கொடுக்குறீங்களே? எடிட் பண்ணியும் கொடுப்போம். அதான் 2 வகை. இப்போ இவங்க ஒன்று எங்கள்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஒன்று. இன்னொன்று இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டும் ஷூட் பண்ண முடியும். 3வது நாங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் செய்திருவோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்களே செய்து தருவோம். சரி, 3 ஆப்ஷனுக்குமான வாய்ப்பு. சில பேரெல்லாம் சில வசதிகள் இருக்காது. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு அட் ஒன்று செய்யணும் ஒரு கம்பெனிக்குண்டா நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் யாரை பிடிக்கணும், ஒரு பிரபல யூடியூபரை பிடிக்கணும்னாலும் இவை அரேஞ்ச் பண்ணி அதுக்கான சார்ஜ் எல்லாம் செய்து ஒரு அவுட்புட்டாக உங்களுக்கு தருவீங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அதெல்லாம் போட்டுக்கலாம். சரி அண்ணா பார்ப்போம். இப்போ நாங்கள் ஸ்டூடியோவை பார்த்துட்டு இப்படியே வரோம். எங்கேண்டா இவன் ஒர்க் ஸ்பேஸுக்கு வரோம். இதில் வந்து ஃபேஸ் ஐடி போட்டிருக்கணும். உள்ளே வந்தால் பாருங்க ஆக்கள் வேலை செய்து கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் மெயின் ஆளை சந்திக்க போகிறோம். இவரெல்லாம் சந்தித்து இன்டர்வியூ எடுத்தாச்சு. இவர் தான். வணக்கம் அண்ணா. வணக்கம் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். ஆமாம். அப்போ உங்களோட நிறுவனத்தை பற்றி சொல்லுங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன். கடைசியில் தான் பெறப்போதும் நானும் சொல்லுங்க. சாஹோ கிரியேஷன்ஸ் சொல்லப்படாத கதைகளை சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம். இது ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ். சமூகம் சார்ந்து நிறைய வேலை திட்டங்களை செய்கிறோம். அதே நேரம் நாங்கள் ப்ராஃபிட்டும் எடுக்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு யூடியூப் சேனலாக தொடங்கினது. பிறகு ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் செய்கிற ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது. இதில் நாங்கள் பல விழிப்புணர்வுகளை செய்கிறோம். அதே மாதிரி வேறு வேலை திட்டங்களும் செய்து கொண்டு போகிறோம். நாங்கள் நிறுவனங்களுக்கான கம்பெனிஸுக்கான ப்ரொஃபைல்கள் செய்கிறது, அவையில் பிராண்டிங் செய்கிறதுக்குரிய வேலை திட்டங்களும் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம்.
ஓகே, பிரதானமாக கேட்குறது இப்போ இவையெல்லாம் காய்ச்சிட்டுனா இந்த வேலை வாய்ப்பை பற்றி என்ன சொல்ல வாரீங்க இங்கே இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதால அதனால நாங்கள் கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட நிறுவனங்களோட வேலை செய்திருக்கிறோம். அவைகளுக்கு தேவையான பிராண்டிங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். எல்லா இடம் இருக்கிற பிரச்சனை வந்து தங்களுக்குரிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தங்களுக்குரிய சந்தைப்படுத்தல்களை டெக்னாலஜியை பாவிச்சு செய்கிறக்கு ஆட்கள் இல்லைன்றது. அப்போ அதை பார்த்தா இங்கே வேலைவாய்ப்பு இருக்குது, அதை செய்கிறக்குரிய ஆட்கள் இல்லை. அப்போ அது என்ன ரீசன்ட்டு பார்த்தா அதுக்குரிய சரியான திறன் ஸ்கில் இல்லாமல் தான் ஆட்கள் இருக்கணும். அப்போ அந்த ஸ்கில்லை நாங்கள் கொடுப்போம் என்று தான் சொல்லித்தான் சாஹோ கிரியேட்டிவ் அகாடமியை தொடங்குகிறோம். நாங்கள் அதில் தொடங்குறதோட பிரதான நோக்கமும் அதுதான். வேலை வாய்ப்பு, வேலைகள் வாய்ப்புகள் எல்லா இடமும் இருக்குது, ஆனால் அதை செய்கிறக்குரிய திறன் அடிப்படையில் ஆட்கள் இல்லை. அதை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். இங்கே வந்து முக்கியம் வந்து நான் ஒரு வங்கியில் பணிபுரிஞ்சு ரிசைன் பண்ணி போட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்தேன் நான். அதை மாதிரி இங்கே எங்கிட்ட இருக்கிறது எங்களோட டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு ஸ்கில்லில் ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்றார்கள். அப்போ எங்களோட ஸ்கில்லை எப்படி மற்ற வருங்காலத்துக்கு கொடுக்கலாம் என்றதை டிசைட் பண்ணி போட்டு தான் நாங்கள் ஒரு கிரியேட்டிவ் அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறோம். ஓ, மற்றது இந்த ஸ்டூடியோ இருக்குல்லோ, அப்படி நான் பார்க்கவே இல்லை இங்கே. அது என்ன பர்பஸ், என்ன அது விளங்குது பர்பஸ் என்னன்னு நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஆரம்பித்தது ஒரு ஃபோன் கேமராவோட தான் என்னுடைய பயணம் தொடங்கினது. அதுக்கு பிறகு ஒவ்வொண்டா படிப்படியாக நாங்கள் ஒவ்வொரு சாமானாக சேர்த்து நாங்கள் செய்து வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் எடுத்துட்டுது. ஆனால் இன்றைக்கும் புதுசாக ஒரு கிரியேட்டர் வருவான், அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அவனுக்கு ஒரு ப்ராப்பராக அவ்வளோத்துக்கு பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதை உருவாக்கி இல்லாது. அப்படி இருக்கிற ஆட்கள் வந்து தங்களோட ஐடியாவை மட்டும் கொண்டு வந்தால் இங்கே நாங்கள் அவைகளுக்கு தேவையான வீடியோஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு சிந்தனை மட்டும் இருந்தால் சரி, இப்படி ஒரு வீடியோ ஒன்று செய்யணும்னா நீங்கள் உங்களோட எண்ணத்தை மட்டும் இங்கே கொண்டு வந்தால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பர்ட், எங்கள்கிட்ட இருக்கிற டிவைசஸ் டெக்னாலஜியை பாவிச்சு அவைகளுக்கு வீடியோ செய்து உருவாக்கி கொடுப்போம். அப்போ அதில் வந்து பெரிய காஸ்ட் வராது. ஒரு கேமராமேனை பிடிக்கணும், ஒரு ஸ்டூடியோ போகணும், நிறைய லைட் செட்டப் செய்யணும் என்று ஓடி திரிய வேண்டியதில்லை. எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். அதை நீங்கள் பாவிச்சு உங்களுக்கு ஒரு தேவையான கண்டென்ட்டை செய்யலாம். அப்போ யாழ்ப்பாணத்தில் இதுக்குரிய தேவை இருந்தது, அதைத்தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ நாங்களாம் வந்து செய்யலாம். உங்களோட ஐடியாவை சொன்னால் நீங்களே செய்தும் தர போகிறீங்க. செய்தும் தர போகிறோம். ஏன்னா நிறைய கம்பெனிஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும், வேறு வேறு வேலை திட்டங்கள் இருக்கும், பிராண்டிங் செய்யணும். அப்போ அதுகளெல்லாம் ஒரே இடத்துல செய்கிறோம். இதை விட மேலதிகமாக ஒரு சின்ன ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கிறார், தன் பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கிறார், தனக்கு சரியான ஒரு மென்டர்ஷிப், தனக்கு சரியான ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னா அதுக்குரிய வேலை திட்டங்களையும் நாங்கள் கொடுக்குறோம். எப்படி அவர்கிட்ட பிஸ்னஸை சரியாக செய்கிறது, என்ன மாதிரி கொண்டு போகிறது என்ற சார்ந்த கன்சல்டன்சியும் நாங்கள் இங்கே செய்கிறோம். என்னோட சேர்ந்து வேறு பல கன்சல்டன்சி இருக்கணும், எல்லாரையும் சேர்ந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை செய்து கொண்டு போகிறோம். அப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன்னா கீழ்காணும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, இவையில வந்து எனக்கு பர்சனலாக 4 வருஷமாக தெரியும் சவோ கிரியேஷன் ஓனர் விதுசன் அண்ணாவை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் இந்த வேலை வாய்ப்புகள் தேவை, படித்து போட்டு வேலை செய்யாமல் இருக்க அவைகளுக்கு எல்லாம் அனுப்பிவிட்டால் அவைகள் வந்து இதை படித்து பயன்பெறலாம்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.